நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலை நீங்கள் நம்ம ரசித்து எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து அடுத்த நிலை கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லுவாங்க. ஆலமரத்தில் ஒரு இலை இருந்ததா, அந்த இலை மேலே இருக்கும். அது நல்லா காற்று வீசும்போது நல்லா அழகாக ஆடிக்கொண்டே இருக்கும். திடீர்னு குயில் வந்து காற்று வீசிச்சு. அந்த பல காற்றுனால இலைகளெல்லாம் உழுது, ஒரு இலையா. அந்த இலை நினச்சிச்சு, இந்த இடத்துல நான் இருக்கணும், இதில் இங்கே தாங்கி இருந்தால் தான் நல்லா இருக்கும், இதுலேருந்து கீழே விழுந்துச்சுனோம்னா நமக்கு நம்மளோட இதே போயிடும் சொல்லி வேண்டுதா. வேண்ட பிறகு அது என்ன ஆச்சுன்னா அதையும் விழுந்துச்சு. அதுலேருந்து விழுந்து காற்றுல பறந்துச்சு. பறக்கும்போது ரொம்ப மேலே பறந்துச்சு ஆகாசத்தில். அங்கே போய் பார்த்தா உலகம் ரொம்ப நல்லா தெரியுது. ஓ, இது நல்லா இருக்குது, இங்கே இருக்கலாம்னு சொல்லி நினச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து காற்று அடக்கும்போது அந்த இலை வந்து தண்ணியில் பட்டுச்சு. ஆறில் தண்ணியில் போகுது, அங்கே நல்லா இருக்குது. தண்ணியில் போகும்போது பயணிக்கும்போது அங்கே ஒரு சுகமாக இருக்குது, அங்கே அந்த இடத்துல நல்லா இருக்குது, இங்கே இருக்கலாம்னு சொல்லி நினச்சிச்சு. அதுக்கப்புறம் தரைக்கு போய் தரையிலேருந்து காற்று வீசி பூமிக்கு வந்துச்சு. அந்த நிலத்தில் வந்த பிறகு ஒரு நபர் அது கையால் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இதோட என்னோடய வாழ்க்கை போயிடுச்சு, நான் எதுக்குமே தேவையில்லை, நான் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி நினச்சிச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு நபர் எடுத்து போய் அதில் வந்து இலை, காஞ்ச இலை மேலே ஸ்ரீராம் அன்னு எழுதி இன்னொருத்தருக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க நபருக்கு. அது கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஃப்ரேம் பண்ணி கடவுள் கேட்ட போய் எடுத்து வச்சு அது பூஜையாக பண்ணியிருக்காங்க. அதோட வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் எது இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தது. ஆனால் அது இப்போது ஒரு கடவுள் போல் ஆயிடுச்சு. நம்ம ஒருத்தரும் ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்தந்த இடத்துல நீங்கள் திருப்தியாக வாழ்ந்தால் அடுத்தடுத்த நிலைன்றது தானாகவே கிடைக்கும்.